கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். லெந்து காலத்திலே எல்லா இடத்திலுமே 40 நாள் உபவாசத்தோடு இருக்கிறீங்க. சிலுவை தியானம் 40 நாட்கள் தியானிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபவாச நாட்களிலே காலையில நம்ம என்ன செய்யணும், இரவு நேரத்தில் என்ன செய்யணும், பரிசுத்த வேதம்ன்றது ஒரு பகுதி நாம் தியானிக்கிறோம். இந்த நாளிலும் நாம் முதலாவது சிலுவை தியானத்தை தியானித்து இன்னைக்குள்ள செய்தி நாம் தியானிப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 முதல் 8 ஆகிய வசனங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் என்ன அப்படின்னா, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்து தாழ்த்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்போது நமக்குள்ளே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு. நம்ம தேவனுடைய பிள்ளைகள். கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, 40 நாள் லெந்து காலத்திலே உபவாச நாட்களிலே கறி சாப்பிட மாட்டேன், நிறைய பொருத்தனை பண்ணுவாங்க, நிறைய காரியத்திலிருந்து மனம் திரும்புவாங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து அர்ப்பணிப்பாங்க, நிறைய தீர்மானங்கள் எடுத்துட்டு இருப்பாங்க. வருஷத்துல சர்ச்சுக்கு வர நேரமே இருக்காது அப்படிம்பாங்க. ஆனா அந்த லெந்து காலத்துல மட்டும் 40 நாள் எங்க இருந்தாலும் சரி, கரெக்டா காலையில சர்ச்சுக்கு கரெக்டா ½ hour 1 hour சர்ச்சுல உட்காந்துருப்பாங்க. சில இடத்துல சர்ச்சு ஈவினிங் நடக்கு, கரெக்டா உள்ள உட்காந்துருப்பாங்க. வருஷத்துல 40 நாள் கம்பல்சரி சர்ச்சுக்குள்ள இருக்கிறவங்க எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. மற்ற நாட்கள் கூட எனக்கு டைம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனா லெந்து காலத்துல கரெக்டா சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க. அதே போல வீட்டுல குடும்பத்துல கறி மீன்லாம் எடுக்காம 40 நாள் தேவனோட சமூகத்துல விழுந்து தாழ்த்தி குடும்பத்துக்கா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு சிலுவை தியானத்திலே நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சிலுவை தியானத்திலே, அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் முழு வேதாந்தத்தை நம்ம கையில் எழுதி கொடுத்தாரு. கீழ்ப்படிய நிறைய குடும்பத்தை பார்க்க முடியல, நிறைய குடும்பத்துல பார்க்க முடியல. இதை ஏன் காலையில சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 40 நாள் உபவாசம் இருப்பாங்க, கண்ணீரோடு ஜெபிப்பாங்க, மன்றாடுவாங்க, கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. ஆனால் வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுத்தாச்சா, தாழ்த்த வேண்டிய காரியத்துல தாழ்த்தியாச்சா, கீழ்ப்படிய வேண்டிய காரியத்துல கீழ்ப்படிஞ்சாச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய குடும்பத்துல மிஸ்டேக் தான் இருக்கும். அதையும் ஏன் சேர்த்து சொல்லிதரேன் அப்படின்னா, எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் கீழ்ப்படியாமல் இஷ்டம் போல வாழக்கூடிய குடும்பங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து தம்மை தாம் வெறுமையாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில எப்படி வெளிப்பட்டார் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் இன்னைக்கு நம்ம ஆழமா தியானிக்கும் போது நல்லா புரிந்து கொள்ள முடியும்.
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி. இயேசு கிறிஸ்து ராஜா அந்த பூமியில வரும்போது வெறுமையாக்கி, தம்மை தாமே வெறுமையாக்கி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இதயத்துக்குள்ள யோசித்து பார்த்தா நிறைய ப்ரோக்ராம் இருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்ய மட்டும்தான் வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அவர் இந்த பூமியில எப்படி வந்தார்னு சொல்லி பார்க்கும்போது அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். மனுஷர் சாயலானார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே வெறுக்கிறதும் கிடையாது, வெறுமை ஆக்குறதும் கிடையாது. தேவனுக்கு அடிமையா இருக்கும்போது நம்ம பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டோம். நம்ம நீதிக்கு அடிமையா இருக்கும்போது பாவத்துக்கு அடிமையா இருக்க மாட்டோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு? தேவனுக்கு அடிமையா இல்லாம இருக்கிறாங்க, சில குடும்பத்துல பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு மனுஷன் தேவனுக்கு அடிமையா இருக்க ஆரம்பிச்சாச்சுனாலே 90% பிரச்சனை முடிஞ்சிடும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் அது ரொம்ப செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், கர்த்தரை விட்டு தள்ளி போய் நம்மளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு, என் வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கு, இப்படி நான் அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சேன். அதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் வளரணும்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனா எந்த அளவுக்கு தேவனோட சமூகத்துல காத்திருந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறான்னு சொல்லி கேட்டா நிறைய குடும்பத்துல குறையாதான் இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா, அழகா வளரலாம். ஆனா எந்த அளவுக்கு வெறுமையாக்குறோம், எந்த அளவுக்கு தாழ்த்துறோம், எந்த அளவுக்கு அர்ப்பணிக்கிறோம், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், 1000 காரியங்கள் இருக்கு. அர்ப்பணிப்பாங்க, ஜெபிப்பாங்க. ஆனா அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் மறுபடியும் 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 வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இன்னும் எத்தனையோ காரியத்திலே வெறுக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, வெறுமையாக்க வேண்டிய காரியங்கள் இருக்கு, கீழ்ப்படிய வேண்டிய காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கு, தாழ்த்தக்கூடிய காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதெல்லாம் இருக்கு, அதை நம்ம யோசித்து பார்க்கும்போது அது ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நம்ம சிலுவை தியானத்திலே முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இன்னைக்குள்ள செய்தியிலே தம்மை தாமே வெறுமையாக்கி, தம்மை தாமே தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அவருக்குள்ள என்ன சிந்தை இருந்துச்சோ அதே சிந்தை தான் நமக்கு இருக்கணுமா. இன்னைக்கு நம்ம சிந்தனையில என்ன இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது, காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, கடன் பிரச்சனை, பிரச்சனை பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட ஒரு லிஸ்டே வந்துடும். தூங்கி எழுந்திரிச்சோன்னு சொல்லிடுவாங்க, எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, எனக்கு இத்தனை லட்சம் பிரச்சனை இருக்கு, என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் குடும்பத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு. நம்ம சைடில் உள்ள மட்டும்தான் எப்போதுமே பார்த்துட்டு இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒரு மனுஷன் வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே வீட்டில் உள்ள பிரச்சனைலாம் தானா ஓடிடும். நிறைய குடும்பத்துல ஏன் ஒரு மாற்றம் இல்லை, ஏன் ஒரு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற குடும்பம்லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசித்து பல மாசம் ஆச்சு, பைபிள் பார்த்தா வீட்டுலதான் இருக்கும். நிறைய குடும்பத்துல அப்படிலாம் நடந்துட்டு இருக்கும். அதிகாலை வேளையில ஜெபிக்கிறீங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? செக் பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்தார். இன்னைக்கு நம்ம பிதாவின் சித்தம் செய்யணும் அப்படின்னா முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அதனால யாரெல்லாம் இரவும் போலும் தேவனை தேடுறீங்களோ,
இடைவிடாமல் ஜெபிக்கணும். உங்க குடும்பம் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்படும். இந்த லென்த் நாட்கள்ல உபவாசத்தோடு நான் இருக்கிறேன், தேவனோட சமூகத்துல காத்திருக்கிறேன். கண்டிப்பா உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி இயேசு கிறிஸ்துவை நாம் தியானிக்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தம்மை தாம் நம்ம வெறுமையாக்கியாச்சா? இல்ல நமக்குள்ள இன்னும் ஏதாவது ஓட்டிட்டு கிடக்கா? ஏன்னா நிறைய குடும்பத்துல கசப்பு, வெறுப்பு, பகை, கோபம், எரிச்சல் இதெல்லாம் ஓட்டிட்டு கிடக்கும். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் காலையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, வெறுக்க வேண்டிய காரியத்தை வெறுக்கணும். இயேசு கிறிஸ்து ராஜா சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்மை தாம் தாழ்த்தினார். இன்னைக்கு அந்த கிருபை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கீழ்ப்படிந்தார். நம்ம வாழ்க்கையில தேவன் சித்தம் நிறைவேறணும் அப்படின்னா தேவனோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும், தாழ்த்தணும், வெறுமையாக்கணும். அப்பதான் பிதாவின் சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நம்ம வாழ்க்கையில பிதாவின் சித்தம் நிறைவேறணும் என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் பாயிண்ட் என்ன தெரியுமா? தாழ்த்திடணும், வெறுமையாக்கிடணும். அடிமையின் ரூபம் எடுத்தாருன்னு போட்டிருக்கு. நம்ம தேவனுக்கு அடிமையா இருக்கணும். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் என்று எழுதப்பட்டு முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். அப்ப நம்ம வாழ்க்கையில, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். என்னெல்லாம் செய்யணும்? இந்த உபவாச நாட்களே நிறைய குடும்பத்துக்கு வசனத்தை கேட்டு அதன்படி அர்ப்பணிக்கும் போது உங்க குடும்பத்திலே ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் 40 நாள் உபவாச நாட்கள்ல கூட இருதயத்திலே கவலை அப்படியேதான் இருக்கு. இரவு மூலமா ஜெபம் பண்ணி பாக்குறாங்க, சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கவலை போக மாட்டேங்குது. நிறைய குடும்பத்துல கவலை உள்ளதான் கிடக்கு, வெளியே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிரதர், வீட்டுல இவ்வளவு பிரச்சனைக்கு பிரதர், எப்படி பிரதர் கவலைப்படாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா சில குடும்பத்துல உண்மையிலே வீட்டுல அப்படி பிரச்சனை இருக்கும். இப்ப என் வாழ்க்கையில எல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்ததுனால ஒரு வீட்டுல என்ன சூழ்நிலை எனக்கு அழகா தெரியும். வாலிப வயசுல என்ன பிரச்சனை வரும், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை வரும், படிக்கலன்னா என்ன பிரச்சனை வரும், வேலைக்கு போனா என்ன பிரச்சனை வரும், வியாபாரத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும், வீடு கட்டும்போது என்ன பிரச்சனை வரும், ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆபீஸ் வேலைக்கு போறோம் அங்க என்ன பிரச்சனை வரும். என் வாழ்க்கையில நான் 11 வயசுல இருந்து வேலை பார்த்துருக்கேன். அதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை பேசுறதுக்கு தேவன் கிருபை கொடுத்திருக்காரு. அதே நேரத்துல உலகத்துல பல காரியங்களை கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கடைசி ஸ்டேஜ்ல ஊழியத்துக்கு வந்தேன். அதனால உபத்திரம் அப்படின்னாலே அந்த உபத்திர பாதையில வந்திருக்கேன். கண்ணீர் அப்படின்னாலே கண்ணீர் பாதையில வந்திருக்கேன். வீட்டுல பிரச்சனையா அந்த பிரச்சனையில வந்திருக்கேன். நிந்தைகளா வந்திருக்கேன். அவமானத்துல வந்திருக்கேன். ஆனா எல்லாம் முடிச்சுட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒரு குடும்பத்துல என்ன நடக்குன்னு விசாரித்து பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் கவலை 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 கவலை. நம்ம பேசாம கவலைப்பட்டுட்டே இருப்போம். ஆனால் நிம்மதி பார்த்தா இருக்கவே இருக்காது. காரணம் என்ன? இதயத்துல பார்த்தா ஏதாவது ஒரு காரியத்தை உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நைட்டும் பகலுமா உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏதாவது வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்கா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். வசனம் எழுதியாச்சு அப்படின்னா அதே போல நம்ம கவலைப்பட வேண்டாம். காலவேளையில யாரெல்லாம் இணைந்துக்கு கவலைப்பட வேண்டாம். பிரதர், கடன் இருக்கு பிரதர், கோடி கணக்குல இருக்கு பிரதர். கவலைப்பட்டு சுகரு, பிரஷர், பிபி எல்லாம் வந்துடுது. ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரன் ஜெபிக்க வந்தாங்க. வயசு கம்மி தான். அவங்க சொன்னாங்க, எனக்கு சுகரும் இருக்கு, பிரஷர் இருக்கு, பிபியும் இருக்கு, பயமா இருக்கு, மரண பயம் அடிக்கடி வருது. வயசு பார்த்தா ஒரு 32 வயசுக்குள்ளதான் இருக்கும்.
இல்லை 34 வயசுக்குள்ள தான் இருக்கும். எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன காரணம்? சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, ஹார்ட் ப்ராப்ளம். மாத்திரை டெய்லி போடுறாங்க. லாஸ்ட் பார்த்தா மரண பயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் கவலைப்பட ஆரம்பிச்சாச்சுனாலே டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த வியாதி வந்துடும். கர்த்தருடைய கிருபையினால சொல்றேன்ப்பா, என் வாழ்க்கையில நான் நிறைய ஏமாந்துருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். என்னை ஏமாத்தி இருக்காங்க, என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காங்க. ஆனா என் இருதயத்துல நான் எந்த ஒரு வேதனையும் வைக்கவே மாட்டேன், கவலையும் வைக்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சத்தை நஷ்டப்பட்டுட்டு தான் நான் சொந்த ஊரை விட்டே போனேன். ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது என் வாழ்க்கையில இப்படிலாம் நஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் உட்கார்ந்து யோசித்து ஆவியிலலாம் ஒரு நாளும் வளர முடியாது. அப்புறம் நான் எப்படி அந்நிய பாஷை பேச முடியும்? நான் எப்படி தேவனுடைய பாதத்துல காத்திருக்க முடியும்? எப்படி தனி ஜெபம் பண்ண முடியும்? எப்படி கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியும்? 24 மணி நேரம் நான் இருக்கேன்ப்பா. இப்ப நானே கவலைப்பட்டுட்டே இருக்கேன். ஐயோ 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 சொல்லி கவலைப்பட்டுட்டே இருக்கேன். எப்போ ஆவியில வளர முடியும்? வெறுக்க வேண்டிய கருத்தை வெறுத்துறணும், விட வேண்டிய கருத்தை விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? மறுபடியும் மறுபடியும் கேட்க என்ன பிரச்சனை? கவலை கவலை கவலை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பிரதர், காலவேளை செய்தி கேட்கிறேன் பிரதர், ஆனா வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை கிடக்கு. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். கவலை ஒருவேளை இருக்கா? நேர தேவனோட சமூகத்துல போய் உட்காருங்க. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அழுதுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், கையில பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள். கண்ணீரோடு ஜெபிப்பேன். என் பாவத்தை மன்னிங்கப்பா. எதெல்லாம் தொடருது அதையெல்லாம் வேரோட வெட்டணும். அப்படி இல்லைன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஜென்ம சுபாவமா வேரோட வெட்டணும். மாம்சக்கிரிய வேரோட வெட்டணும். கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவமா வேரோட வெட்டணும். தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பா வேரோட வெட்டணும். கர்த்தரை விட்டு பிரிக்கக்கூடிய என்னென்ன காரியம் வேரோட வெட்டணும். நேரத்தை வேஸ்ட் பண்ணுதா, செல்போன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுதா, எதெல்லாம் இருக்கு அதையெல்லாம் வேரோட வெட்டணும். அப்படின்னா என்ன செய்யணும்? ஒரு பக்கம் பார்த்தா கவலையோடு இருக்காங்க, ஒரு பக்கம் பார்த்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அது எல்லாம் அது எல்லாம் அது எல்லாம் தேவனுடைய பாதப்படியில கொண்டு போய் அர்ப்பணிங்க. அப்பா, இதுதான்ப்பா என் சூழ்நிலை, இதுதான் என் குடும்பத்துல பிரச்சனைப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்படி நம்ம ஜெபிக்க 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 எல்லா தடைகள்லாம் நீங்கிரும். கர்த்தர் குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனுடைய பாதப்படியிலே காத்திருந்து ஜெபிக்கும்போது ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அந்த கவலை இருக்கும்போது அவனோட வாழ்க்கை துக்கமுகமா இருக்கும், ஒடுக்கப்பட்ட நிலைமையா இருக்கும், தனிமையான சூழ்நிலை ஃபீல் பண்ணுவாங்க, மன அழுத்தத்துல இருப்பாங்க, டிப்ரெஷன்ல இருப்பாங்க, ஹோமா ஸ்டேஜுக்கே போயிடுவாங்க. காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது கவலை கவலை கவலை. அதெல்லாம் இதயத்தை வச்சிருப்பாங்க. அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடுவாங்க. எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பிசினஸ் லாஸ், மன அழுத்தம் இதயத்துக்குள்ள அப்படியே இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்தா ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல டிப்ரெஷன்ல இருப்பாங்க, வெளியே தெரியாது. புருஷன் முன்னாடி பேசாம இருப்பாங்க, பிள்ளைகள் பேசாம இருக்கும். சில குடும்பத்துல நஷ்டம், வீடு வித்திருப்பாங்க. சில குடும்பத்திலே ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஓடிட்டு இருக்கும். இருதயம் ஃபுல்லா கவலையா இருக்கும். புருஷன் சரி இருக்க மாட்டாங்க, சில குடும்பத்துல பிள்ளைகள் சரி இருக்காது. உபவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா கவலையை வச்சு ஜெபம் பண்றீங்களா? அந்த கவலையை தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு அங்கதான் மெசேஜ். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பத்தோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னைக்கு அதை மட்டும்தான் காணும். பக்கத்து வீட்டுல போய் கதை பேசிடுவாங்க, ஊர்ல போய் கதை பேசிடுவாங்க, சொந்தக்காரன்ட்ட கதை பேசிடுவாங்க. ஆனா தேவனோட சமூகத்துல போய் எனக்கு இவ்வளவு கவலை இருக்குப்பா, இந்த விண்ணப்பத்தை நான் உங்களோட கொண்டு வரப்பா, இந்த ஜெபத்தை நான் உங்களோட கொண்டு வரப்பா,
என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, ஒரு சமாதானத்தை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கும் போது நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பா ஒரு சமாதானம் உண்டு. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளா காத்துக்கொள்ளும். எப்பொழுது காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரிட்டர்ன்ல ஒரு கேள்வி கேட்டாச்சு அப்படின்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இருக்கும்போதுதான் உங்கள் சிந்தையும் உங்கள் இருதயமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். உங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் வேணும், உங்க சிந்தனைக்குள்ள தேவ சமாதானம் வேணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில என்ன கவலை இருக்கோ, என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன போராட்டம் இருக்கோ, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காக்க கடவுள். கிறிஸ்து இயேசுக்குள்ளா காக்க கடவுள். ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். அர்ப்பணிங்க, கேளுங்க. வசனத்தை தியானிக்கும் போது நீங்க நல்லா புரிஞ்சிருப்பீங்க. எதெல்லாம் நம்ம சிந்தனைக்குள்ள கிடக்கு, எதெல்லாம் நம்ம இதயத்துக்குள்ள கிடக்கு. ஏன்னா கிறிஸ்து தம்மைத்தாம் வெறுமையாக்கி சிலுவையின் முடிவு பரியந்தம் தம்மைத்தாம் தாழ்த்தினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்து தாழ்த்துறதா ஒரு பெரிய ஒரு முக்கியமான கேள்வி, பதில், ஆன்சர் எல்லாமே நம்ம எப்படினாலும் சொல்லலாம். ஏன்னா நிறைய குடும்பத்துல 40 நாள் உபவாசம் இருக்க சொல்லிட்டாங்க, இருக்கிறேன் அப்படிமான கீழ்ப்படிகிற சுபாவம் பார்த்தா இருக்காது. வீட்டுல கவலை பார்த்தா லட்சக்கணக்கா கவலையா இருக்கும். ஒரே பிரச்சனையா ஒரே போராட்டமா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சமாதானம் இருக்கு. ஏன்னா ஒன்லி லட்ச லட்சமா கடன். அப்ப அதிகாலை வேளையில புதிய நாள் ஜெபிக்கும் போது நம்ம எப்படிதம்மா ஜெபிக்கணும்? ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கூடிய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் வேதனை, கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கோ, என்னெல்லாம் பாரம் இருக்கோ, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்றது. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்னுடைய பாதத்துல போய் காத்திருந்து, என் குடும்பத்துல இந்த பிரச்சனைக்கு, என் வாழ்க்கையில இது பிரச்சனையா இருக்கு, இன்னும் இந்த பாவத்துல நான் வெளியில வர முடியல, எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இந்த உபவாச நாட்கள் எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக தேவன் கிருபை தருவார். புதிய நாளில் ஆசிரியப்பார். உங்க இதயத்துக்குள்ளே உங்க சிந்தனைக்குள்ளே என்னென்ன காரியம் மன அழுத்தம் மாதிரி டிப்ரெஷன் மாதிரி இருக்கோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட்டுருவார். இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு இருந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம்ப்பா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்திலும் கர்த்தர் வேலி அடங்கி ஆசிரிங்க, உங்களோட ரத்த கோட்டைகளை வேலி அடங்கியப்பா. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் கர்த்தர் விசேஷமா பாதுகாக்கணும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரிங்க, அவனுடைய கையின் கீழில் ஆசிரிங்க, அவனுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரிங்க. உபவாச நாட்கள்ல உங்களுடைய வார்த்தைக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா, உங்களுடைய சத்தத்துக்கு நாங்க செவி கொடுக்கணும்ப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. உங்களுடைய பாதப்பிள்ளை காத்திருந்து உடைய பிள்ளைகளை மாற்றித்தாங்கப்பா. உபவாச நாட்கள்ல நேரத்தை தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணி கூடப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோரை எல்லா குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அர்ப்பணிக்கிறோம் எல்லா குடும்பம் இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கட்டும். உபவாச நாட்கள்ல அப்பா உடைய பாதங்களை காத்திருந்து தண்ணி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, அப்பா விசேஷமா எழுப்புதலுக்காக ஜெபிக்க அதை கிருபை செய்யுங்க ராஜா. அதிகாலையில் யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோம் எல்லா குடும்பத்தையும் ஆசிரிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசிரிங்க. தேவனர்களே அப்ப மினிஸ்டர்களுக்கா ஸ்தோத்திரம் 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 ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்கங்க எல்லா குடும்பத்தையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 ராஜா. யாரெல்லாம் இந்த நாளில் ஜெபிக்கிறாங்களோ, எக்ஸாம் எழுத புறப்பட்டு வராங்களோ, படிக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரிங்க, கறந்துட்டு ஆசிரிங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசிரியப்பா. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. சிறு பிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலி அடைக்கணும்ப்பா. கர்த்தர் வேலி அடைக்கணும்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு நாமத்தினாலே அப்பா வேலி அடைக்கப்பட்டாச்சு. அந்த நாளிலும் அப்பா கடன் மத்தியில போராட இந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. படுத்த படுக்கையில சரீரத்துல பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறானோ உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. எல்லா பலவீனத்தையும் நீக்கி சுகமாக்கி தாங்க ராஜா. இரவு மூலமா உபவாச நாட்கள் இணைந்திருக்காங்க அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க, வேலி அடைத்து ஆசீர்வதிங்க அப்பா.
சிலுவையின் மரண பரியந்தம் தன்னைத்தான் தாழ்த்தி என்று எழுதப்பட்டிருக்குப்பா, கீழ்ப்படிந்து என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அப்பா உண்மை போல நாங்க மாறணும்ப்பா, கீழ்ப்படிந்து அப்பா பிதாவின் சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. எந்த குடும்பத்திலே தங்களை தாழ்த்தணுமோ அந்த குடும்பத்தை அப்பா விசேஷமா உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கணும் ராஜா, உங்களுடைய பாதவில் அர்ப்பணிக்கணும் ராஜா. முடிவு புரிந்தோம் அப்பா, உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும்ப்பா. தம்மை தாம் அப்பா விசேஷமா சிலுவையில இயேசு ராஜா தாழ்த்தினீங்கப்பா. அந்த சுபாவம் எங்களுக்கு வேணும்ப்பா. தாழ்த்தக்கூடிய ஒரு சுபாவம், கீழ்ப்படியக்கூடிய சுபாவம், வெறுக்கக்கூடிய ஒரு சுபாவம் எங்களுக்கு தாங்கப்பா. இந்த நாளில் எல்லா குடும்பத்தை கத்தர் ஆசிரியங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல எல்லா உபத்திரத்துல கத்தர் மாற்றி ஆசிரியங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க, அந்த குடும்பத்துல என்ன பிரச்சனை என்ன போராட்டம் இருக்கு எல்லாவற்றையும் கத்தர் நீக்கி ஆசிரியங்க. வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் ராஜா. சில குடும்பத்துல வயசானவங்க இணைந்திருக்காங்க, எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். தேவனுடைய சமூகத்துல அப்பா நாங்க வரும்போது அப்பா அந்த பூமியில மீட்கப்பட்ட சந்ததியாக, ஆட்டுக்குட்டிய ஜீவஸ்ல எழுதப்பட்ட சந்ததியா இருக்கணும்ப்பா. நாங்க பரலோகத்துல வரும்போது தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து வரணும். அந்த பூமியில அந்த கிருபை தாங்க. நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய கத்த கிருபை தாங்கப்பா. பிதாவின் சித்தம் நிறைவேற்ற அப்பா பரிசுத்தமா வாழ, எல்லாவற்றையும் வெறுக்க கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்துல அர்ப்பணிக்கிறான்ப்பா, அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கு அந்த எல்லா பாரத்தையும் நீக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர்கள் எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கும் செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கு மகிமுண்டாதாக. கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கத்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்து பிரியமானவர்களை தனி ஜெபம் பண்ணுங்க. உபவாச நாட்களில் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய டைம் இருக்கு. உபவாச நாட்கள்ல இதனுடைய பார்வையில காத்துருங்க. 9363064181 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.